ஏண்டா நான் இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்து வெள்ளி விழா கொண்டாடுற வருஷம். நீ போன வாரம் வெள்ளிக்கிழமை வந்தவன் என்ன சொல்லிருக்க மாட்டியா? சல்யூட் அடி. எஸ் சார். என்ன பார்க்கும் போல அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓடி ஓடி உழைக்கனே. டேய் கந்தசாமி வாடா. ஐயா ஐயா கூப்பிட்டீங்களா? என்னடா என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்க? ஓ அதுவா, இன்னைக்கு நானு 2 சமூக சேவை செஞ்சுட்டு வந்திருக்கிறேன். 2 சமூக சேவையா? நீயா? ஆமா. என்னடா? ரோட்ல ஒரு பெரிய கல்லு கிடந்துச்சு. நான் தான் அதை கஷ்டப்பட்டு தூக்கி ஓரமா போட்டேன். பரவாயில்லையே. இன்னும் என்ன கேட்க மாட்டேங்கிறீங்களா? சொல்லு. ஒருத்தர் ரத்த வெள்ளத்துல துடிச்சுக்கிட்டு இருந்தான். போற வரவன் யாருமே கண்டுக்கல. நான் தான் கஷ்டப்பட்டு தூக்கி ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு வந்தேன். அப்படியா? ஆமா. ஐயோ அவன் எப்படிடா அடிபட்டான்? நான் கல்ல தூக்கி போட்டேன்ல, அது அவன் மேலதான் விழுந்துருச்சு. இங்க வாடா. டேய் அருவகட்ட முனுசாமி. அவன் யாரா முனுசாமி? என் கொள்ளு தாத்தா தான். அந்த ஆளை ஏன்டா இப்ப வைக்கிற? அவன் பிறக்கலன்னா எங்க தாத்தா பிறந்திருக்க மாட்டான். என் தாத்தா பிறக்கலன்னா எங்க அப்பா பிறந்திருக்க மாட்டான். எங்க அப்பா பிறக்கலன்னா நான் பிறந்திருக்க மாட்டேன். உங்ககிட்ட அடி வாங்கியிருக்க மாட்டேன்ல. போடா. போடா போடற்க போட்டபின் நிற்க கல்லில் சுட்ட வடை. என்னடா அது? திருக்குறள் தான். திருக்குறளா? ஆமா. வைத்தீஸ்வரன் கோயில போய் ஏட்டுச்சூடி பார்த்தேன். அதுல போன ஜென்மத்துல நான் தான் திருவள்ளுவரா பிறந்திருந்தேன்னு எழுதியிருக்கேன். கும்பிடுறேன்டா. கும்பிடுறேன்டா கும்பிடாத கும்பிட்டோர் எல்வாழ்க்கை மண்ணடியில் பெய்த மழை. போய் தொல்லடா. ஆமா, உங்களை விட புத்திசாலியா இருந்தா ஒத்துக்க மாட்டீங்களா? ஓம் மகேஸ்வராய நமஹ, ஓம் சம்பவே நமஹ, ஓம் பினாகினே நமஹ, விஜயகராய நமஹ, ஓம் வாமதேவாய நமஹ, ஓம் சதமானம் பவதி சதாய புருஷஸ்தேந்திரிய ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிஷ்டதே த்ரியம்பகம் விஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் வார்கவி வந்தனான் மிருத்யோர்முக்தி யமாமிருதாதே யோருப்ரோ அக்னவ்யோ. கவிதா எங்க? மெயின் வார்டு நான் கூட்டு வர போயிருக்கா. என்னங்க யோசனை? கவிதாவுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சந்தோஷப்பட்டோம். ஆனா இப்ப கவலையா இருக்கு. அடுத்த வருஷம் இதே நேரம் அவன் புருஷ வீட்டுல இருப்பாள்ல. பொண்ணா பிறந்தா இன்னொருத்தர் வீட்டுக்கு போய் தானே ஆகணும். இப்ப நான் இல்ல. இத சந்தோஷமா சொல்றியா இல்ல வருத்தமா? ஐயோ நான் சந்தோஷமா தாங்க சொன்னேன். எங்க போயிருப்பாங்க? நீ இங்கே இரு, நான் போய் பார்த்து வரேன். அதுக்காக நீ யாரியா? மாமஷோட தான் போட்டோ எடுக்கிறேன். மறுபடியும் சட்டையை விடுங்க. அடிக்கல போடி நீங்க.
இனிமே அவன் நினைப்பு கூட வரக்கூடாது. கவிதா, என்னம்மா, என்னாச்சு? என்னாச்சுமா? என்னப்பா என்னாச்சு? ஏன் அழறா? அந்த கண்டாவி அவ கட்டி கேளுங்க. என்னடா வளர்ற? நான் ஒண்ணும் வளரல, நடந்த கூத்த சொல்றேன். எவ்வளவு ஒருத்தன் போட்டோ எடுத்துட்டு இருக்கான், அவனுக்கு கண்டபடியே போஸ்ட் கொடுத்துட்டு நிக்கிறான், அதுவும் கோயில வச்சு. சத்தியமா இல்லப்பா, என்ன ஏதுன்னு கேட்காம இப்படி எல்லாம் பேசுறாரு. என்ன ஏதுன்னு கேட்க யார சொல்லல, என் கண்ணால. நிறுத்த. எதுக்கு எடுத்தாலும் பொசுக்குன்னு கோவப்படுறது, புரிஞ்சுக்காம பேசுறது, இதுவே பழப்பா போச்சு உனக்கு. விசாலம், கூட்டு போ. வாமா. என்னடா நடந்தது? நடந்தது இருக்கட்டும், முதல்ல அவகிட்ட அவன் யாருன்னு கேளுங்க. அவன் யாருன்னு எனக்கு தெரியாதுமா. அண்ணா ஏன் இப்படி எல்லாம் பேசுறாருன்னு எனக்கு புரியல. எனக்கும் புரியலப்பா, இவ்வளவு இப்படி பண்ணான்னு. அவளை பத்தி நம்ம போட்ட கணக்கெல்லாம் தப்பு. கவிதா வேற ஒருத்தன. அப்ப நான் கோவப்பரன் குத்தம் சொல்றீங்களே, நான் இதை பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா முடியும்? No, she is not like that. அவ அப்படி நடக்க மாட்டான். அவ ஏன் ரத்தம். அப்ப நானு நடந்த விஷயத்தை விசாரிக்காம பேசுறது நல்லதில்லை. பார்த்தா நான் பைத்தியக்காரனா? அப்பா, கவிதா நான் இன்னைக்கு கை நீட்டி அடிச்சிருக்கேனா? அவளை பத்தி யாராவது அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தா கூட நான் ஷூட் பண்ணிருப்பேன். பாருங்கப்பா, ஆனா இதை நான் கண்ணால பார்த்தேன். அந்த பையன் யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்றாளேப்பா. தப்பு பண்ணவங்க அதை மறைக்கத்தான் பார்ப்பாங்க. நான் சொல்றத சொல்லிட்டேன். நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம். என்னம்மா இதெல்லாம்? என்னால எதையுமே நம்ப முடியல மாமா. ஹலோ, நான் ரெனி சொப்னா எங்க? இதை கொடுக்கா. கவிதா சேச்சியா? ஹலோ சொப்னா, நான் கவிதா பேசுறேன். சொல்ல கவிதா. நான் சொல்றது நல்லா கேளு. சுசீந்திரன் கோயில்ல வச்சு அண்ணா ஒரு ஆள் அடிச்சு போட்டாரு. நீ உடனே போய் அவரை காப்பாத்து. யார் அவரை? எதுக்கு அடிச்சாரு? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். இப்ப எங்க இருந்து பேசுற? வீட்டுல இருந்து தான் பேசுறேன். என்னால இப்ப வெளியே வர முடியாத சூழ்நிலை. ப்ளீஸ் உடனே எனக்காக போய. ஹலோ ஹலோ. நீ நல்ல பொண்ணு தானே? சொன்ன பிச்சு கேப்பல.
டாக்டர் இப்போ பெரிய ப்ராப்ளம் இல்ல. அர்ஜென்ட்டா அந்த மெடிசன்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க. கவிதா, எல்லாரும் வெயிட் பண்றாங்க. சாப்பிடவாமா? இல்லண்ணே, எனக்கு பசிக்கல. நான் அப்புறமா சாப்பிடுறேன். எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். போக போக சரியாயிடும். சாப்பிடவாமா? ஹலோ, அண்ணி, நான் சொப்னா பேசுறேன். அண்ணன் கிட்ட கொஞ்சம் பேசணும். யாரு? சொப்னா. சொல்லு. அண்ணே, அந்த ஆள் ஒரு அப்பாவி. அநியாயத்துக்கு போட்டு அடிச்சிருக்கீங்க. நம்ம கவிதா ஒன்றும் முன்ன பார்த்துட்டு கூட கிடையாது. நான் நேர்ல வந்து பேசுறேன். நீங்களும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாதீங்க. நான் சொல்றது கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க. என்னென்ன லைன் கட் ஆயிடுச்சா? இல்ல, உனக்கு அந்த வீட்டுக்கு உறவு கட் ஆயிடுச்சு. அவங்க அண்ணன் கிட்ட பேசிட்டீங்களா? ட்ரை பண்ணேன், கிடைக்கல. நீங்க என்கிட்ட எதையும் மறைக்கிறீங்க. என்னன்னு சொல்லுங்க ப்ளீஸ். இத முதல்ல சாப்பிடுங்க. நோ. நீங்க சொன்ன மாதிரியே உங்களையும் கவிதாவையும் அண்ணன் தப்பா தான் புரிஞ்சிட்டு இருக்காரு. இது கேட்க போய் என்னையும் கோவிச்சுக்கிட்டாரு. நான் வேணா உங்க அண்ணன் பேசி. ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். நீங்க என்ன சொன்னாலும் அவர் புரிஞ்சுக்கிற நிலைமையில இல்ல. தானா சரியாயிடும். இந்தாங்க, இந்த மாத்திரையை சாப்பிடுங்க. என்ன கனிசாமினே, என்னைக்கு இருந்தாலும் முதலாளி உன கூண்டுக்குள்ள போட்டு அடிப்பாருன்னு எனக்கு எப்போ தெரியும். அதே போல நடந்து போச்சு. தம்பி, நாக்காளா என்னது? ஸ்வீட் எடுத்துக்கோ. எதுக்கு? எனக்கு குழந்தை வந்துக்குது. ஆமா, குழந்தை உனக்கு பிறந்துச்சா இல்ல ஊரானுக்கு பிறந்ததா? டேய், நான் இப்ப என்னடா தப்பா கேட்டுட்டேன்? குழந்தை உனக்கு பொறுத்துச்சா இல்ல ஊரானுக்கு பொறுத்தான்னு கேட்டேன். என் பொண்டாட்டி படித்தான் அந்த பத்தினிடா, தெய்வம்டா. நான் கையால ஆவானுனா? நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டடா. உனக்கு பிறந்ததுன்னா ஆம்பளை குழந்தைடா. பிறந்து உங்க கூடவே இருந்து கடைசி காலத்துல உனக்கு கொல்லி வைக்கும். ஊரானுக்கு பிறந்ததுன்னா பொம்பளை குழந்தைடா. கல்யாணம் கட்டினா வேற வீட்டுக்கு போயிரும். அந்த அர்த்தத்துல தான்டா சொன்னேன். அண்ணே, உங்க வார்த்தை நான் புரிஞ்சுக்காமல உங்களை அடிச்சிட்டேன்னு என்ன மன்னிச்சிருங்கண்ணே.